மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா photosynthesis. It is one of the familiar topic in the field of biology. Photosynthesis. இப்போ photosynthesis அப்படின்னா இதுலயே மீனிங் இருக்கு பாருங்க. போட்டோ எப்பவும் பயாலஜில போட்டோ அப்படின்னு வருதோ அது எதை சொல்லுது அப்படின்னா சன்லைட் சொல்லுது. அது எஸ்பெஷலி பாட்னியில போட்டோங்கிற சவுண்ட் கேட்டுச்சுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும் சன்லைட். சிந்தசைஸ் அப்படின்னா பில்ட், ஏதோ ஒன்று உருவாக்குது. எதை உருவாக்குது? சன்லைட் ஏதோ ஒன்று உருவாக்குது. எதை உருவாக்கும்? ஃபுட்டை உருவாக்கும். என்ன ஃபுட்டு? ஸ்டார்ச். அதான் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆக முடியும்? யாரெல்லாம் இன்வால்வ் ஆக முடியும்? ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. கிரீன் பிளான்ஸ், வெறும் பிளான்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் கிரீன் பிளான்ஸ் இருக்கு. கிரீன் பிளான்ஸ் அதுலேயே ஆல்கே வந்துடும், இதுதான் தனியாக எழுதிப்போம். ஆல்கே அண்ட் சம் ஆஃப் த குளோரோஃபில் கண்டெய்ன் பாக்டீரியா இன்னும் நிறைய பேர். யார்கிட்டெல்லாம் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுவாங்க. சரி, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் அது வேணும் பாருங்க. ஒரு ஃபார்முலா ஒன்று ரைட் பண்ணுறேன். 6CO2 plus 12H2O gives 12H2O gives C6H12 and O6 plus 6O2. இதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஃபார்முலா. இப்போ என்ன சார் வேணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து முக்கியமான ஒரு ஆள். யார் முக்கியம்? சன்லைட். இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகே, சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லீஃப்ல ஒரு கிரீன் கலர்ல ஒரு திங்ஸ் இருக்கு இல்லையா? கிரீன் கலர்ல லீஃப்ல ஒரு திங்ஸ் இருக்கும் இல்லையா? என்னது இது? குளோரோஃபில். குளோரோஃபில் இந்த கண்டென்ட் வந்து நமக்கு வேணும். அப்ப என்னென்ன ரா மெட்டீரியல் நமக்கு? வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ்? திஸ் இஸ் a carbon dioxide. Carbon dioxide is a first raw material. Number 2 is a water. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நமக்கு கிடைச்சிருவாங்க. சன்லைட் நேச்சரா கிடைக்குது, குளோரோஃபில் பிளான்ட்ல இருக்கு. இதன் மூலமா இங்க C6H12O6 அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா குளுக்கோஸ். குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் பிகம் லார்ஜ் மாலிகுலா மாறும்போது, காம்ப்ளெக்ஸ் மாலிகுலா மாறும்போது என்னவா மாறிடுது? ஸ்டார்ச்சா மாறிடும். வாட் இஸ் த பை ப்ராடக்ட்? பை ப்ராடக்ட் யாரு? ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்னவா இருக்கு? பை ப்ராடக்டா இருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். புரியுதா? ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? ஃபோட்டோசிந்தசிஸோட பேசிக் திங்ஸ் இதுதான். ஸோ இது மாதிரி தான் வந்து பிளான்ட்ல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ல நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியுது வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ், என்ன ப்ராசஸ்ல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்பொழுது எந்தெந்த இடத்துலலாம் நடக்கும்? இப்போ 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 10th புக்லயே அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பவுமே புக்கோட இன்சைட்ல அவங்க கேட்டிருக்க கொஸ்டினே நம்ம என்ன பண்ணணும்? கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? where does photosynthesis occur அப்படின்னு உள்ளுக்குள்ளே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ போட்டோசிந்தசிஸ் நடைபெறக்கூடிய இடம் எது அப்படின்னா சிம்பிளா நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லுவீங்க? green parts of the plant body. தாவரத்தோட உடல்ல எங்கெல்லாம் வந்து கிரீன் கலர் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ண முடியும்? போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். எந்தெந்த இடம் சொல்லலாமா? சொல்லுங்க. லீஃப் கிரீன் கலர்ல இருக்கும். வேற என்ன கிரீன் கலர்ல இருக்கும்? ஸ்டெம் இருக்கும். அப்புறம் ஃப்ளோரல் பட்ஸ்
ஃப்ளோரல் பட்ஸ். இது வந்து காமன். இது இல்லாமல் சில பிளான்ட்ல ரூட் கூட கிரீனா இருக்கும். அது மாதிரி எந்தெந்த பார்ட்ஸ்லாம் கிரீனா இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். அப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய இடம். இப்போ இது கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா புக்லேயே கேட்டிருக்கான், தனியாக கொஸ்டினே கொடுத்துருக்கான். அப்போ அதை நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். இப்போ போட்டோசிந்தசிஸை பற்றி பார்த்தோம். போட்டோசிந்தசிஸ்ல என்னென்ன பிக்மெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிக்மெண்ட்ஸ்னா நிறமிகள். என்ன பிக்மெண்ட் இன்வால்வ் ஆகுது? இந்த போட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய பிக்மெண்ட்ஸ், இந்த பிக்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பரா 2 குரூப்பா பிரிச்சிடலாம். எத்தனை குரூப்பா பிரிக்கலாம்? 2 குரூப்ஸா வந்து நம்ம பிரிச்சிட முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி பிக்மெண்ட்ஸ். பிரைமரி பிக்மெண்ட்ஸ். ரெண்டாவது அக்சஸரி பிக்மெண்ட்ஸ். யாரோ செகண்டரி பிக்மெண்ட்ஸ், செகண்டரி பிக்மெண்ட்ஸ் சொல்லக்கூடாது, என்ன சொல்லலாம்? அக்சஸரி பிக்மெண்ட்ஸ். அக்சஸரி அப்படின்னா ஹெல்பிங் அப்படின்னு இருக்கும். அக்சஸரினா என்னது? ஹெல்பிங். அப்ப யாருக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? பிரைமரி பிக்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. எஸ். அப்ப பிரைமரி பிக்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் யாரு? எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா குளோரோஃபில் ஏ. 1 மார்க்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. குளோரோஃபில் ஏ இஸ் a primary pigment. accessory pigment யாரு? எக்ஸாம்பிள் எழுதிங்க. குளோரோஃபில் பி, சி, carotenoid, xanthophyll, etc. etc. இந்த குளோரோஃபில் ஏ இல்லாம ரிமைனிங் எவ்வளவு பிக்மெண்ட்ஸ் இருக்கோ all the pigments considered as a accessory pigments. accessory pigments. இப்போ அந்த பிரைமரி பிக்மெண்ட் என்ன சார் பண்ணும்? பிரைமரி பிக்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா to absorb the sunlight. அதெல்லாம் நோட் பண்ணீங்க. சன்லைட் என்னவா மாத்தும் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி தான் என்னது? இந்த ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ், ஸ்டார்ச், இது மாதிரி பொருட்களா மாத்துது. அப்ப எதை? சன்லைட் எடுத்துக்கிட்டு சன்லைட் என்ன மாத்துறோம்? கெமிக்கல் எனர்ஜியா மாத்தும். கெமிக்கல் எனர்ஜி யாரு? குளுக்கோஸ் அண்ட் ஸ்டார்ச்சா மாத்தக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா குளோரோஃபில் ஏ உண்டு. அதனால நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ரியாக்ஷன் சென்டர். குளோரோஃபில் ஏ ஒரு பேர் என்ன? 1 மார்க்ஸ் கேட்கலாம். ரியாக்ஷன் சென்டர். யாருக்கு பேர் ரியாக்ஷன் சென்டர்? குளோரோஃபில் ஏ ஒரு பேர் என்ன? ரியாக்ஷன் சென்டர். எக்ஸாம்ல கேட்கலாம்ப்பா, 1 மார்க்ஸ் போட்டு வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த குளோரோஃபில் பி, சிலாம் என்ன சார் பண்ணும் அப்படின்னா இதுவும் சன்லைட்டை கேதர் பண்ணும். டு கேட்ச் த சன்லைட். சன்லைட்டை பிடிக்கும், ஆனா அதால என்ன பண்ண முடியாது? கெமிக்கல் எனர்ஜியா மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணுவது? இவங்க எல்லாம் வந்து சன்லைட்டை பிடிச்சிட்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? டு கேதர் த சன்லைட் அண்ட் டு கிவ் த குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏட்ட கொண்டு கொடுக்கறதுனால அக்சஸரி பிக்மெண்ட்டுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் a harvesting center. harvesting center. புரியுதுங்களா? பிக்மெண்ட்ஸ்ல எத்தனை டைப் இருக்கு? 2 டைப்ஸ் இருக்கு. பிரைமரி பிக்மெண்ட், அக்சஸரி பிக்மெண்ட். பிரைமரி பிக்மெண்ட் யாரு? குளோரோஃபில் ஏ. ரிமைனிங் எல்லாரும் யாரு? எல்லாருமே அக்சஸரி பிக்மெண்ட்ஸ் அப்படி சொல்றோம். பிரைமரி பிக்மெண்டால தான் என்ன பண்ண முடியும்? சன்லைட்டை வந்து கெமிக்கல் எனர்ஜியா மாற்ற முடியும். அதனால இந்த ஏரியாவுக்கு என்ன பேரு? ரியாக்ஷன் சென்டர் பேரு. இந்த ரிமைனிங் பிக்மெண்ட்லாம் சன்லைட்டை பிடிச்சி யார்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க? குளோரோஃபில் ஏட்ட. அதனால அதுக்கு என்ன பேரு? ஹார்வெஸ்டிங் சென்டர்னு பேரு. இப்போ இங்க என்ன 2 விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? பிரைமரி பிக்மெண்ட் இருக்கு, அக்சஸரி பிக்மெண்ட் இருக்கு. தட் மீன்ஸ் ரியாக்ஷன் சென்டர் இருக்கு, ஹார்வெஸ்டிங் சென்டர் இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேரும் சேர்த்து that is equal to pigment system. என்ன சிஸ்டம் அது? பிக்மெண்ட் சிஸ்டம். ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா பிஎஸ். என்ன சொல்றோம்? பிஎஸ். பிஎஸ் என்னது? பிக்மெண்ட்
சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட்டோட ரோல் என்னன்னு பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ்.